திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். மற்ற ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இனி நம்ம பார்க்கப்பட்ட டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவோட அடுத்த பட அறிவிப்பு. சூர்யாவின் நடிப்பில் கடைசியாக வெளியான கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியையும் ட்ரோலையும் சந்தித்தது. அடுத்ததாக கார்த்தி சுப்புராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ படத்தில் நடித்து முடித்திருக்கும் சூர்யா தற்போது ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடித்து வருகிறார். ரெட்ரோ படம் மே 1 வெளியாகவிருக்கும் சூழலில் ப்ரமோஷன் பணிகள் சூடு பிடித்திருக்கின்றன. இந்த நிலையில் தனது புதிய படம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் சூர்யா. தமிழ் சினிமாவின் திறமை வாய்ந்த நடிகர்களில் ஒருவர் சூர்யா. சினிமா பின்னணியுள்ள குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் தன்னுடைய திறமையால் மட்டுமே இன்று கோலிவுட்டின் டாப் 10 நடிகர்களுள் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். கடைசியாக சிவா இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடித்தார். ஞானவேல் ராஜா தயாரித்திருந்த அப்படத்தில் திஷா பதானி, நட்டி கருணாஸ், போஸ் வெங்கட் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தார்கள். மிகப்பெரிய எதிர்பார்ப்பை படத்துக்கு தயாரிப்பாளரும் நடிகர் சூர்யாவும் ஏற்றுவிட்டார்கள். ஆனால் அந்த படம் பெரும் வெற்றியை பெறுவதற்கு பதிலாக படுந்தோல்வியை சந்தித்தது. குறிப்பாக படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசியிருந்த ஞானவேல் ராஜா டிசம்பர் மாதம் நடக்கும் கங்குவா படத்தின் சக்சஸ் மீட்டுக்கு வந்துவிடுங்கள் என்று கூறினார். அதேபோல் 2000 கோடி ரூபாய் படம் வசூலிக்கும் என்றும் ஞானவேல் ராஜா நம்பிக்கையுடன் தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் சொன்னபடி எதுவுமே நடக்கவில்லை. அது மட்டுமின்றி கங்குவா படத்தால் ஞானவேல் ராஜாவுக்கு பெரிய நஷ்டம் உண்டாகிவிட்டது என்றும் தகவல்கள் வட்டமடித்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையே கங்குவா படத்தை முடித்த கையோடு கார்த்திக் சுப்புராஜ் இயக்கிய ரெட்ரோ படத்தில் நடித்தார். அவர் அந்த படத்தில் பூஜா ஹெக்டே ஹீரோயினாக நடித்திருக்கிறார். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு உருவாகியிருக்கும் இந்த படமானது மே 1 ரிலீஸ் ஆகவிருக்கிறது. இதற்கு முன்னதாக வெளியான கங்குவா தோல்வியை சந்தித்தது. கிண்டலுக்குள்ளானதால் ரெட்ரோ படத்தை ஹிட்டாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் சூர்யா. கார்த்திக்கும் அந்த பொறுப்பை உணர்ந்து படத்தை இயக்கியிருப்பதாக படக்குழுவுக்கு நெருக்கமான வட்டாரம் தெரிகிறது. இந்த நிலையில் சூர்யாவின் அடுத்த படம் குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதாவது வாதி, லக்கி பாஸ்கர் ஆகிய படங்களை இயக்கி வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா நடிக்கிறார் என்ற கடந்த சில மாதங்களாக பேச்சுக்கள் ஓடின. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வராமல் இருந்தது. நிலைமை இப்படி இருக்க ரெட்ரோ படத்தில் ப்ரமோஷன் பணிகளுக்காக ஹைதராபாத் சென்றிருக்கிறார் சூர்யா. அங்கு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய சூர்யா, இன்று நான் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறேன். சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் மற்றும் இயக்குனர் வெங்கி அட்லூரி ஆகியோருடன் அடுத்த படத்துக்கு இணைந்திருக்கிறேன். இது ஒரு அழகான கூட்டணி. இந்த படத்துக்காக ஹைதராபாத்தில் நிறைய நேரம் செலவழிக்க இருக்கிறேன். அந்த அழகிய பயணத்துக்கு உங்களது அன்பும் ஆதரவும் தேவை என்று குறிப்பிட்டார். இதன் மூலம் வெங்கி சூர்யா கூட்டணி உறுதியாகிவிட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த வெங்கி சூர்யா கூட்டணி தான் அவரோட அடுத்த படமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.